டேய் ஸோ கைஸ் டே 2 நாங்கள் காலையில் 5 o'clock எழுந்துச்சி கிளம்பி 5:30க்கு சன்ரைஸ் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து தூங்கிட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:18. ஸோ இப்போ கிளம்பி அடுத்த டெஸ்டினேஷன் போக போகிறோம். அதுவும் என் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ். அதனால் வீடியோ சொல்லலை. நான் போயிட்டு எங்கே போகிறோன்னு நான் வந்து இடத்த காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ரூம் ஓகே இருந்துச்சு. இப்போ வந்து நான் கேட்டது 9 மணிக்கு செக் அவுட் பண்ணிடுறேன்னு சொன்னேன். 9 செக் அவுட் பண்ணிடுவேன். ஆனால் மணி 11 மணி ஆகிட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்க போகிறாங்கன்னு தெரியல. 700 rupees கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு பேக் பண்ணிவிட்டேன். கிளம்புறோம். போகிற வழியில் என்ன பண்ணுறோன்னா கன்னியாகுமரியில் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நாளைக்கு பார்க் கிராஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி சீக்கிரம் அவங்க முடிஞ்சுட்டுனா கேரளாக்குள்ளே போவோம். பாருங்கள், திஸ் வீடியோஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபார் மை வைஃப். ஸோ அந்த ட்ரிப்பை என் வைஃப் தான் கூட்டு போகிறேன். அண்ட் தென் அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்கள காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால காமிக்கிறேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. டேட்டும் ரெடி ஆகிட்டோம். வண்டியை கட்டியாச்சு. கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆமாம், கிளம்பியாச்சு கைஸ். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம போன இடம் தான் நாகர்கோவில் ஜங்ஷனில் இருக்கிற இந்த தாஜ்ன்ற இந்த ஹோட்டலு. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு இங்கேருந்து ஆரம்பிச்சிட வேண்டிய. அப்படி நாங்கள் போய் ஏமாந்த அந்த ஹோட்டல் தான் இந்த தாஜ். ஸோ நாங்கள் இங்கே ஒரு மீன் ஒன்று வாங்கியிருந்தோம் பாருங்க. கர்ம கர்மா. ஆமாம் கைஸ், வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இந்த கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா மார்த்தாண்டத்தில் இருக்க தொட்டி பாலத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்துருவோம். இப்போது ஷப்பா ஒரு வழியாக வந்து தொட்டி பாலத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறமா தான் இருக்குது மெயின் பிக்சரே கைஸ். ஏய் காலெல்லாம் கூட்டுது எனக்கு. என்னத்துக்கு இதுக்கெல்லாம் பயப்படாத, அக்கா இருக்கேன்ல. அதான் பயமா இருக்கா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து ஹைட்டை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு பார்த்தா என் புருஷன் அதுக்கு மேலே கடைசியில் எப்படியோ தட்டு தடுமாறி வந்து நடந்து எப்படியோ ஒரு வழியாக போய் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து நம்மளும் எவ்வளோதான் பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. ஸோ எப்படியோ ஓரளவு முடிச்சாச்சு. ஆனால் சரியான மழை பிடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருப்பரப்பூர் ஃபால்ஸ் தான். Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. I see danger வந்து நல்லா இருந்துச்சு. தண்ணியுமே வந்து நிறையாவே வந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே குளிச்சுட்டு பஜ்ஜி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பியாச்சு. திருப்பரப்பூர் ஃபால்ஸ் குளிச்சுட்டு இப்போ வந்து பூவாரை நோக்கி கிளம்பிட்டோம். எவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக அந்த ஈவினிங் டைமில் இருக்குன்னு. போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவாரை நோக்கி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் நாங்கள் நேற்று தங்கியிருந்த இடம். டயர்டானதுனால வந்து படுத்துட்டோம், வீடியோ எடுக்க முடியல. பைக் அந்த அதான் சின்ன வாசல் தான். நான் இங்கே பைக் ஓட்டுக்கலாம். காலைல மழை பெஞ்சிச்சு, நினையலை. சூப்பராக இருக்குது. சின்ன ரூமு, வெறும் 600க்கு இப்படி ஒரு ரூமு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. இவ்வளோ தான் ரூமே. நாங்கள் தனித்தனி பெட் இருந்துச்சு. டேபிள், ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிஸ்கெட்டு, டஸ்ட்பின் இருக்குது. நீட்டாக மினிமலாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் நல்லா இருந்துச்சு.
அப்படியே கிளம்பி இன்னைக்கு நம்ம கோவளம் பீச் தான் போகிறோம். போகிற வழியில் உள்ள வியூ தான் இது. ஆனால் கோவளம் பீச்சில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஏன்டா அங்கே போகணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா பாதி இடத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கிட்டு போகக்கூடாது, இங்கே கூட போகக்கூடாது, டேஞ்சர் ஜோன் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி இருந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் வந்து கொஞ்சம் அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆனாலும் அங்கேருந்து வியூலாம் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போகிற வழியிலே நல்லா என்ஜாய் பண்ணோம். போகிற வழியில் அந்த ரோட் சைடு வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். Empty hearts and neon lights, they're playing with my mind. Gotta get out of here tonight. Oh, I want